எல்லாரும் போய் சேரணும், எல்லாரும் ஒரு காலத்தில் போய் சேரணும். நம்ம எப்போவுமே இந்த உலகத்தில் எப்போவுமே பிடிச்சிட்டு இருக்க முடியாது பாருங்கள். அப்போது பிறப்பு, வாழ்க்கை, மரணம், இது மூன்றுமே ஒரு மனித வாழ்க்கையில் அது பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எந்த நாடு இருக்கலாம், எந்த காலகட்டத்தில் வேணால் வாழ்ந்திருக்கலாம். எந்த மனிதனும் பிறப்பதும் இறப்பதும் என்று வசனம் சொல்லி. அப்போது ஒரு மனுஷன் பிறக்கிறான், வாழ்கிறான், மறிக்கிறான். இது அனைவருக்கும் உரியது, அனைவருக்கும் உரியது. இது நமக்குள் உள்ளது. இதை நம்ம தவிர்க்க முடியும். இது யாருன்னா தவிர்க்க முடியுமா? பிறப்பை நீங்கள் முன்குறிக்கல. சில பேருக்கு பசங்க, சின்ன பசங்க சண்டை போடும்போது யாரை கேட்டு நீ பெத்த அப்படின்னு சண்டை போடுவாங்க. ஏன்னா பிறக்கிறது என்கிட்ட இல்லை பாருங்கள். பிறக்கிறது முன்குறிக்க முடியல. வாழ்ந்து தான் ஆகணும். பிறந்துட்டா என்ன பண்ணணும்? வாழ்ந்து தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ வாழ்ந்து தான் ஆகணும். மரணத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அப்போ மூன்றுமே பாருங்கள், எந்த மனுஷனுமே பிளான் பண்ண முடியாது. இது மூன்றுலையுமே அவன் இருக்கிறான். எந்த மனிதனாலும் பிறப்பதும் வாழ்வதும் மறிப்பதும் அவனுக்கு ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இயேசுவுக்கும் அது இருந்துச்சு. நமக்காக அவர் என்ன பண்ணுறாரு? மனு உருவெடுத்து இந்த பூமிக்கு அவர் வந்தார், என்னை மீட்பதற்காக. இயேசு விதமாய் இந்த பூமிக்கு வரும்பொழுது அவருடைய பிறப்பு அதிசயம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஒரு மனுஷ வாழ்க்கையில் பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு அப்படின்னு மூணு இருக்குது. இயேசுவுக்கு மூன்றுமே அதிசயம். இயேசுவுக்கு மூன்றுமே அதிசயம் பாருங்க.